பதவியில் இல்லாம ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அதிகாரத்தை வைத்து மிரட்டலை வைத்து இடியை வச்சு சிபிஐ வச்சு மிரட்டியே நீ பணம் சம்பாரிச்சிருக்கிய நீ மிரட்டி திருமாவளவன் பணம் சம்பாரிச்சு சொல்ல முடியுமா நீ கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருந்தாருன்னா அவர் கட்சி எப்படி நடத்திட்டு இருப்பாரு இரவும் பகலும் தூங்காம மக்களோடு மக்களாக இருக்கிறார் அவர் நான் பார்த்திருக்கேன் நான் இரவும் பகலும் தூங்காம அவர் தூங்க போனா 3 மணி ஆகும் 3 மணிக்கு படுக்க போனா கூட 100 பேர் கூட போய் நிற்பாங்க நிம்மதியா தூங்க முடியாதவர் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சா அங்க ஒரு 100 பேர் நிற்பாங்க மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடி தலித்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு பொது தலைவராக அவர் உருவாகிட்டு வர்றாரு அவரை பார்த்து குறை சொல்வதற்கு பிஜேபியை சார்ந்த மதவாத கட்சியான பிஜேபியை சார்ந்த அண்ணாமலைக்கு சிறிதும் தகுதி இல்லை சார். அண்டு அதுல பேசும்போது ஒரு முக்கியமா என்ன சொல்றாருன்னா மத்தவங்க கிட்ட நீங்க உங்க பவரை காட்டலாம் என்கிட்ட அதெல்லாம் நீ என்ன பெரிய கொக்காயா உங்ககிட்ட என்ன பவரை காட்ட முடியாது என்ன பவரை காட்டுறாங்க உன்கிட்ட பவரை காட்டினாங்க என்ன பவரை காட்டினாரு அவரு இந்த யாருன்னு தெரியாத ஒரு ஆளை நீங்க ஈஸியா அடிச்சிட்டீங்க நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது இவரை போய் நில்லுங்க இவரை போய் அடிக்க மாட்டானா விடுதலை சிறுத்தைகள் இவர் போய் பைக்கை நிறுத்தி சொல்லுங்க இவரை அடிச்சு பின்னால தூக்கி போட்டு போலீஸ்ல போட்டு கொடுத்துருவான் என்ன பண்ணுவ நீ போய் நிறுத்துவியா நிறுத்தி பாரு அதே அவனை மாதிரியே நீ வந்து திருமாவளவன் வண்டி முன்னால போய் பைக்கை நிறுத்தி திருமாவளவோட சண்டைக்கு போ நீ என்ன எக்ஸ் போலீஸ் ஆபீசர் பெரிய பருப்பு நினைப்பா அவனுக்கு அடிச்சு தூக்குனான்னு என்ன பண்ணுவ நீ அவனை விடுதலை சிறுத்தைகள் சும்மா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அமைதிக்கு அமைதி பிரச்சனைனா பிரச்சனை பண்ணத்தான் எல்லா தொண்டர்கள் ரெடியா இருப்பான் தொட்டு பாரு நீ வேணா போய் திருமாவளவன் மோதி பாரு நீ தைரியமான ஆளு முன்னால போய் நிறுத்தி பாரு அவரை தடை பண்ணி பாரு அவரோட மோதி பாரு நீ போலீஸ் ஆபீசர் தானே நீ மோதி பாரு பாப்போம் இதெல்லாம் ஒரு அரசியலாங்க மோதுறது என் கூட ஒத்தைவான்னு சொல்றது நான் முன்னாள் போலீஸ் அதிகாரின்னு சொல்லி அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது இதெல்லாம் ஒரு அரசியலா அரசியல கேவலம் பண்றது இந்த மாதிரி ஆளுங்க தான்